சக்தி, என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. என்ன பண்றது தெரியலடா. ச்சே. இருடா, சார் போட்டோம் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணு. என்னண்ணா தம் கொடுண்ணா, நான் சீரம் கொடுண்ணா, அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. ராம் இங்க வாடா. வாடா. படிக்கிற பையனாச்சு, இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்கான்? சம்திங் ராங். என்னடா ஆச்சு, காலேஜ் போலையா? என்னடா பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் உம்முன் இருக்க, என்னன்னு சொல்றா? என்னன்னே தெரியலடா. படிக்கவே முடிய மாட்டேங்குதுடா. கான்சன்ட்ரேஷனே போச்சுடா. டென்ஷனா இருக்குடா. படிக்கவே முடிய மாட்டேங்குதுடா. ச்சே. டேய் அதுக்கு தான்டா இது. ஏய் வேணாம்டா. ஏய் அடுறா, ஒன்னும் ஆகாது. வேணாம்டா, கேன்சர் வரும்டா. கேன்சரா? டேய் நம்ம சப்ப அவன் உடம்புக்கு அவன் தம் அடிக்கிறான், அவனை செத்தா போயிட்டான். அடுறா பாத்துக்கலாம். இந்தரா லைஃபை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்கடா என்ன மாதிரி. ராம் நில்றா. என்னடா? டேய் காலேஜ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போக முடியாதுடா. இவன் கூடலாம் சுத்தாதான் எந்த தடவை சொல்லி சாவடிச்சுடா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏய் உனக்கு என்னடா? டேய் என் பேச்சு கேளுடா. கேட்க முடியாதுடா, போடா. டேய் சக்தி கிட்ட சொல்லு வேண்டா. சொல்லிக்கோ, போடா. போக்கே சரியில்லையே, எங்க போறானே தெரியலையே. இவனுங்க இந்த பக்கம் எங்க போறானுங்க? சரி ஃபாலோ பண்ணுவோம். என்னடா சக்தி கிட்ட சொல்லிடுறேன்னா? டேய் சக்தி தானே சொல்லுவேன்னா, இன்னும் சாப்பிட்ட சொல்ற மாதிரி பயப்படுற. ஏய் சேட்ட சொன்னா என்ன பண்றதுடா? வாடா பாத்துக்கலாம், வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி. என்னடா எப்படி போயிட்டு இருக்கு? செம்மையா இருக்குடா. இப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் படிக்கிற டென்ஷனும் இல்ல, அசைன்மெண்ட் எழுத வேண்டிய இதுவும் இல்ல. பாருடா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? வெரி குட் வெரி குட். இவனுங்க என்ன இங்க பேசிட்டு இருக்கானுங்க? என்னடா வீட்டுக்கு போகணும்னு கேட்டி ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு. தேங்க்ஸ்டா. சரி என்ஜாய் பண்ணு. என்ன வாங்கிட்டு போறாங்க? அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடப்பாவி, இந்த அளவுக்கு போயிட்டியா? வணக்கம் ஐயா. உட்காருங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சா? அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். அஸ்வின், பாலா, விக்ரம், ராம். ராம் வரலையா இன்னைக்கு? ஏன்பா? ஏன் உனக்கு தெரியாது? ஏன்பா உன் ஃப்ரெண்டா இருக்க, இது தெரியலையாதப்பா? தெரியாதா? என்னப்பா ஒன்னாவே சுத்துறேன்றீங்க, தெரியலன்றீங்க. சரி, வேற யாருக்கு தெரியும்? ஐயா எனக்கு தெரியும் ஐயா. சொல்லுப்பா. தம்பி வாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கட்டுறது இல்லாம படிக்கிற பையன் சேர்த்து கட்டுக்கிறியா? நீ அறிவில்லை உனக்கு? சிகரெட் பிடிக்கும் மேல அவனை கூட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவள் தான் உன்னை தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. புரியுதா? ஹாஸ்டல்ல உனக்கு இதுதான் சொல்லி தராங்களா? படிக்கிற பையன் ஏன் கெடுக்கிற? நீ சொல்றது கேட்பியா மாட்டே நீ? ஓ, எனக்கு இப்போ சிகரெட் வேணும். எனக்கும் இருந்த ஒரே ஃப்ரெண்டையும் சார் திட்டி அமிச்சிட்டாரு. இனிமேல் எனக்கு யார் சிகரெட் வாங்கி தருவா? என்னாலையும் சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ என்ன பண்றது? ச்சே. ராம் ரொம்ப சீரியஸா இருக்கான்டா. ஐயோ நான் போய் பாக்குறேன்டா. ராம்
ராம், எங்கடா இருக்க? என்னடா சத்தம் அது? ராம், இங்க என்னடா பண்ற? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா ரத்தமா வந்து எடுக்கிற? டேய், என்னாச்சுடா? டேய், இல்லடா, செவாடா ஹாஸ்பிடல் போலாம். முடியலடா. காலையில இருந்து ரத்தம் வாந்தி வந்தியா வந்துட்டு இருக்கு. சரி வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். சீக்கிரம் வா. நெக்ஸ்ட். பாத்து வாடா. சொல்லுங்க, யாருக்கு ப்ராப்ளம்? இவனுக்கு தான் டாக்டர், ரத்தமா வந்து எடுக்கிறான். கிட்ட வாங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. திரும்புங்க. மேல பாருங்க. நாக்க நீட்டுங்க. என்னப்பா, உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? ஏன்னா த்ரோட் இப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதனால தான்ப்பா கேட்குறேன். ஏன்னா இந்த காலத்து பசங்க ஹீரோயிசன்ற பேர்ல பல தப்புகளை கத்துக்கிறீங்க. அதனால தான்ப்பா கேட்குறேன். ஆமா டாக்டர், இப்பதான் கொஞ்ச நாளா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். என்னது, கொஞ்ச நாளாவா? என்னமோ போங்க. சரி, சில டெஸ்ட் நான் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. ஆமா, இவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? உங்க அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்காங்க டாக்டர். இங்க ரூம் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். சரியா போச்சு போ. அப்பா அம்மா கூட இருக்க பசங்களே இப்ப தலைக்கு மேல தப்பு பண்ணுதுங்க. இது தனி ரூம் வேற, கேட்கவா வேணும்? சரிப்பா, உங்க பேர் என்ன? ராம்குமார் டாக்டர். என்ன வயசு? 19. 19 வயசுலயே இப்படியா? என்ன சொல்ல. பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. பையனை நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. சில டெஸ்ட்லாம் நான் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. தேங்க்யூ டாக்டர். ஃபீஸ் டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நான் சொன்ன ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு டாக்டர். என்னப்பா, இப்ப ஒழுங்கா இருக்கானா? இருக்கான் டாக்டர். தம்பி, கொஞ்ச நேரம் நீ வெளியேறு. ஓகே டாக்டர். எதுக்கு டாக்டர் இப்போ அவனை வெளியே வெயிட் பண்ண சொன்னீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு வந்திருக்குது லங் கேன்சர். அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட் படி பார்த்தா ரொம்ப சிவியரா அட்டாக் ஆயிருக்கு. அவன் உயிரோட இருக்கணும்னா இனிமேல் நீங்க 2 பேரும் பாத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர். இதுல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கிறது லங் கேன்சர். இதெல்லாம் தெரிஞ்சும் தானே இப்ப இருக்க யூத் இதை ரொம்ப விரும்பி பண்றீங்க. டாக்டர், ஸ்மோக் பண்ணா கூடவா கேன்சர் வரும்? கண்டிப்பா. ஸ்மோக் பண்றதுனால எத்தனை பேர் சாகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றது நல்லதுன்னா டாக்டர்ஸ் நாங்களே பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோமா? இப்ப இருக்க யூத்துக்கு இதை பத்தி தெரியறதும் இல்ல, புரியறதும் இல்ல. அதனால தான் நிறைய பேர் இந்த நோயால பாதிக்கப்படுறீங்க. இந்த வீடியோவை பாருங்க. Cancer is a group of over 100 diseases characterized by abnormal, uncontrolled cell growth. In a healthy body, cells grow, die, and are replaced in a very controlled way. Damage or change in the genetic material of cells by environmental or internal factors sometimes results in cells that do not die and continue to multiply until a mass of cancer cells or a tumor develops. Most cancer-related deaths are due to metastasis, malignant cells that penetrate into the circulatory system and establish colonies in other parts of the body.
Great advancements have been made, but cancer is still the leading cause of death for people under the age of 85. In the United States, 1 in every 4 people die from cancer. Each red blood cell contains 280 million hemoglobin molecules. Hemoglobin is folded protein with 4 iron-containing heme groups. Each heme unit binds with 1 oxygen unit. As a hemoglobin unit becomes oxygenated, its color changes to a brighter red. Collectively, this molecular color change is evident in the bright red color associated with arterial blood. Research throughout the last few decades has demonstrated significant health risks associated with cigarette smoking. Examples of these risks include emphysema, chronic bronchitis, lung cancer, and inhalation of carbon monoxide. Carbon monoxide is produced as a cigarette burns. This odorless and colorless gas is inhaled with cigarette smoke into the lungs. As smoke passes through the air passages, carbon monoxide is carried to the alveoli, the small air sacs in which oxygen exchange to the blood occurs. As blood passes through the alveolar capillaries, oxygen in the alveoli is attracted to deoxygenated hemoglobin located on the surface of the blood cells. However, carbon monoxide has a 200 times greater affinity for hemoglobin than does oxygen. Carbon monoxide molecules bind to hemoglobin and can prevent oxygen from reaching the body's tissues. The combined hemoglobin and carbon monoxide molecules are called carboxyhemoglobin. Although the levels of carbon monoxide produced in cigarette smoking are not immediately dangerous, research suggests that reduced oxygen transport to fetal tissues may contribute to the lower birth weight of babies born to mothers who smoke. There may even be a correlation between smoking during pregnancy and incidence of sudden infant death syndrome. என்னப்பா பாத்தீங்களா? எஸ் டாக்டர், இதை பார்த்ததுக்கு அப்புறமும் எவனாவது தம் அடிச்சானா அவன் கண்டிப்பா மனுஷனே இல்லை. எஸ் டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லப்பா, இதை பார்த்தாவது உங்களை மாதிரி யூத் திருந்தினாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் டாக்டர். அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்டிப்பா டாக்டர். என்னடா சொன்னாங்க? சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா ரூம் போலாம். சொல்லுடா. வாடா சொல்றேன், வா ரூம் போலாம், வா. உட்கார்றா. நம்ம இங்க வந்தது படிக்கிறதுக்கு தான். என்னைக்கா ஒரு நாள் இந்த புக் எடுத்து நீ பார்த்துருக்கியா? சொல்லு. அவன் கூட சேர்ந்தனால உனக்கு வந்து இந்த லங் கேன்சர் மட்டும்தான். ஒழுங்கா ரெஸ்ட் எடு. நீ பேசாம படு, நான் வீட்டுக்கு ஃபோன் பேசினுக்கிறேன். கேக்குதா?